வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸல்ல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட் ஆப்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்க. அப்பதான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டாபிக் உள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷார்ட் பார்க்க போறோம் எக்ஸல்ல. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. இப்போ ஆல்ரெடி ஒரு டேபிள் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டேபிள வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த எம்ப்ளாயோட நேம்லாம் இருக்கு இல்லையா, நேம்லாம் இருக்கு. ஓகே, இந்த நேம்லாம் எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல, அதாவது A to Zல எனக்கு வேணும். இந்த ஆர்டர்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராஜேஸ்வரி, கவிதா, இந்த ஆர்டர்ல நமக்கு இருக்கு இல்லையா. எனக்கு வந்து ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னா அது அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். இல்ல Z to இந்த ஆர்டர்ல எனக்கு வேணும் அப்படின்னா அது டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு நம்பர் வைஸ் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு சீரியல் நம்பர் வைஸ் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு காலம் வைஸும் ஷார்ட் பண்ணிக்கலாம், ரோ வைஸும் எனக்கு வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு இந்த காலத்தையே அப்படியே சேஞ்ச் பண்ண போறேன். இந்த இருக்கு இல்லையா, எனக்கு இந்த பிங்கிற காலம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும். இந்த பிங்கிற காலம் வந்து எனக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வரணும். அப்புறம் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ஆர்டரை வந்து நான் அப்படியே சேஞ்ச் பண்ணி எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஷார்ட்ல கஸ்டம் ஷார்ட் அப்படிங்கிற ஒண்ணு நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு டேபிளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கணும், கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இது எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு அதோட யூஸ் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து டேபிளை கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ரோ இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னு கேட்டேன், எம்ப்ளாயி ஐடி. ஸோ இதை நான் எம்ப்ளாயி ஐடியை 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு டிசக்னேஷன், அது எனக்கு செகண்டா வரணும். அடுத்தது எம்ப்ளாயோட நேம் எனக்கு வரணும். அப்ப எம்ப்ளாயோட நேம் தேர்டா வரணும். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஃபோர்த் டிபார்ட்மெண்ட். அப்புறம் ஜாயினிங் டேட் இது எனக்கு 5. ஸோ நான் இந்த ஆர்டர்ல வச்சுட்டேன். நான் எனக்கு எந்த ஆர்டர்ல வேணும் அப்படிங்கறத நான் இங்க கொடுத்துட்டேன். பாருங்க, டோட்டலா இந்த டேபிளோட ஆர்டரை வந்து நான் வந்து மாத்திருக்கேன். மற்றபடி எனக்கு அப்படியே கண்டினியூவா வரலாம். இந்த டேபிள காலத்தை வந்து செலக்ட் பண்ணிக்க போறோம். செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு இப்ப ஹோம் ஆப்ஷன் போறேன். ஹோம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஷார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ள வரும். அது எடிட்டிங்கிற ஒரு இதுல இருக்கும். ஷார்ட் அப்படிங்கறதுல இப்ப நம்ம A to Z பார்க்கல, Z to Aவும் பார்க்கல, டைரக்டா கஸ்டம் ஷார்ட் வந்துக்கிறோம். இது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க. இது ரெண்டுமே அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ல பாத்திருப்பீங்க. இப்ப நம்ம ஷார்ட் காலம்ஸ் கஸ்டம் ஷார்ட்டை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதுல என்ன பண்றேன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் போறேன். ஆப்ஷன் அப்படிங்கிற இடத்துக்கு போறேன். போயிட்டு இதுல வந்து ஷார்ட் டாப் டு பாட்டம்னு இருக்கு. டாப் டு பாட்டம்னா மேலே இருந்து கீழே, இந்த அசெண்டிங் ஆர்டர் இந்த ஆர்டர்ல இருக்கு. சோ இப்ப நான் என்ன பண்றேன், ஷார்ட் லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட், எனக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட் வேணும் அப்படிங்கிற இந்த ஆர்டர்ல மாத்திக்கிறேன். மாத்திக்கிட்டு ஓகே பண்றேன். ஓகே பண்ணது இங்க பாத்தீங்கன்னா ரோ வைஸ் வந்துடும். அதுக்கு முன்னாடி பாருங்களேன், இந்த ஆப்ஷன்ல இருக்கிறப்ப எப்படி இருக்கும்னு பாருங்க, காலம் வைஸ் இருக்கும். எனக்கு நான் அந்த ஆப்ஷனை போய் சேஞ்ச் பண்ணதும் இங்க மாறிடுச்சு. இப்ப இதுல நான் ரோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா இந்த ஆர்டர் வந்து நம்பர்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கிறதுனால ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அந்த ஆர்டர்ல வந்துடும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எம்ப்ளாயி ஐடி வந்துருச்சு. நான் என்ன ஆப்ஷன்ல கொடுத்தோம் இதை நீங்க வேணாம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க சேஞ்ச் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இது நமக்கு வேண்டாம் அப்படின்னா. ஓகேவா? இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சா? நம்ம கொடுத்த நம்ம இதுல ஆல்ரெடி இருந்த மாடல் அப்படிங்கிறது வேற. இப்ப பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். இப்ப இதுல நீங்க வந்து எனக்கு இது வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க இத. ஓகேவா? தேங்க்யூ.